ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே இந்த 2 இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் நடந்த பொது தேர்தலில் ஆட்சியே பிடிக்கிறாங்க அதிமுக. அதிமுகவுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கிடையாது. நேரடியாக அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். நான் அந்த மாதிரி இருந்தேன், நான் போனேன், கேட்டபோது என்னை வந்து உடனடியாக அந்த உதவியை பண்ணார் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வளர்ந்து பெரிய அளவில் பண வசதி இருந்து அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தப்போ கூட அந்த உதவிகள் செஞ்சுருக்காரு அப்படின்றத பலரும் வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. ஷோ ஒரு தடவை எழுதியிருப்பார். அந்த அடிமை பெண் ஷூட்டிங் போனப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துக்கிட்டாரு. என்னை வந்து டாக்டர் எல்லாம் வர வச்சு நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நம்ம சும்மா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினால 4 பேரை கவனிக்க மாட்டோம். ரொம்ப பரபரப்பாக இருப்போம். இல்லையா நம்ம எங்கேயாவது போகிறோம், யாருக்காவது கஷ்டம்னு சொன்னால் கூட கேட்காத மாதிரி போவோம். இல்லை நமக்கு எதுக்கு அப்படின்வோம். இல்லாட்டி என்ன யோசிப்போம்னா, நம்மள்ட்ட ஒரு கூடுதலாக ஒரு 1,00,000 இருந்தால் இவருக்கு ஒரு 10,000 கொடுக்கலாம் அப்படி யோசிப்போம். ஆனால் ஒரு 10,000 இருந்தாலும் அதில் 9,000 கொடுக்கலான்னு யோசிச்ச ஆளுன்றதுனால தான் இந்த ரீச்சு. இப்போ எம்ஜிஆர் நடிக்கிறாங்கன்னு பேப்பரில் விளம்பரம் வந்தால் விநியோகஸ்தர்கள் வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. அதை வச்சு படம் எடுத்துடலாம். ஒரு விளம்பரம் கொடுத்தா போதும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியில் திரு முத்தலிஃப் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்றென்றும் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அது வாசகர்கள் பார்த்தீங்கன்னா பலரும் அவங்களாம் நன்றி சொல்லணும். எம்ஜிஆர் மறைந்து கிட்டத்தட்ட 37-38 வருஷம் ஆனாலும் அவர் இன்றைக்கும் எல்லோருடைய மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு அந்த வீடியோலாம் ஒரு சிறந்த உதாரணம். அவ்வளோ பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வெளியூர்லாம் ஃபோனு நல்லா பேசி, நான் இந்த வீடியோவை பார்க்கல, ஆனால் நாங்கள் பார்த்துட்டோங்க, நல்லா இருக்குங்க, என்னங்க நல்லா இதுவாக இருக்குங்கன்ற அளவுக்கு எம்ஜிஆர் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆருடைய அவருடைய அந்த மனிதநேயம் மற்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். மற்ற அரசியல் தலைவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இப்போ கேளுங்க உங்கள் கேள்வியை. விஜயோட அரசியல் வருகை வந்து திமுகவை விட்டு எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு கட்சி துவங்கி அவர் ஒரு மாஸ் வெற்றி அடைஞ்சிருக்காரு, ஒரு கதாநாயகனாக வெற்றி அடைஞ்சார். அதோட வந்து விஜயை கம்பேர் பண்ண முடியுமா சார்? கம்பேர் பண்ணுறாங்களா? கம்பேர் பண்ணுறது எம்ஜிஆர் மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா விஜய்க்கு? எம்ஜிஆர் வந்து ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இமயமலையோட பரங்கிமலையை ஒப்பிடுற மாதிரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, எம்ஜிஆர் வந்து 72 திமுகவிலேருந்து நீக்கப்படுறார். அதற்கு பிறகு நான் ஒரு கம்பேரிசனாகவே சொல்கிறேன். இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு 23 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கிறார். வெளியவே வரல. என்னங்க வெளியில் வரலன்னு கேட்டால், இல்லைங்க அவதார் 2 நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவதார் 2 தானே? அவதார் 2 இல்லை சார், ஜனநாயகன்ல. இது இந்த மாதிரியே எனக்கு வந்துனுக்குது. ஏன்னா அது அந்த அளவுக்கு அந்த படத்தை அவங்க பில்டப் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் வெளியே வர முடியல அப்படின்னாங்க. எம்ஜிஆர் 72 அவர் நீக்கும் பொழுது இதய வினை படப்பிடிப்பில் இருக்காராம். ஸ்வீட் கொண்டு வர சொல்லுவா அப்படி சாப்பிட்லான்ட்டு. அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் அவர் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் அந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் நடிச்சிட்டார். அதில் 2 படம் சொந்த படம். எம்ஜிஆர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அத்தனை டெக்னிக்கலும் தெரிஞ்சவர். ஒரு பெஸ்ட் எடிட்டர் எம்ஜிஆர். அவ்வளோ வேகமாக எடிட் பண்ணுவாராம். ஒரு விஷயத்தை டக்குன்னு எடிட் பண்ணால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்து கவனம் செலுத்துவார். ஒரு ட்ரெஸ்ஸுனால் ஒரு 20 ட்ரெஸ் இருக்கும். எம்ஜிஆருடைய ஷூனா என்ன ஷூ கலர் போட போகிறார், எப்படி போட போகிறாருன்னு. இது சண்டை சீனில் கூட பார்த்தீங்கன்னா டூப்பை யூஸ் பண்ணதில் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டூப் அப்படி விழுவார், எம்ஜிஆர் இப்படி எந்திரிப்பார். நீங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் செலுத்துகிற எம்ஜிஆர் ஒரு பெஸ்ட்டு டைரக்டர் வேறு. அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும். உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் சரி, மதுரை மீட்டை சுந்தரபாண்டியனும் சரி, அவருடைய சொந்த தயாரிப்பு. இதில் நான் சொல்கிறது 72 to 77 பீரியடில். இதில் உலகம் சுற்று வாலிபன் இதில் இப்போ எடுத்தாங்க. நீங்கள் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியாலாம். அப்போது இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு, பொதுமக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே அவர் பண்ணார்.
எல்லாரையும் டெய்லி சந்திப்பார். இதே சத்யா ஸ்டூடியோவில் அவருக்குன்னு தனி ரூம் இருந்தோம், வரலாம் பார்ப்பாங்க. இங்கே ஜனத்திரள் இருக்கும். அவ்வளோ ஒரு மூமெண்ட்டு. நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா சிங்கம்னு சொல்லிக்கிறாரு, உள்ளேயே இருந்துக்கிறாரு, வெளியவே வர மாட்டேங்கிறாரு. ஒரு படத்துக்கே அவதார் படம் மாதிரி, அவதார் 2 மாதிரி பண்ணிக்கிறாரு. எங்கே நீங்கள் இவரை போய் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க எம்ஜிஆர் கூட அப்படின்னு. மக்கள் கூட்டத்தை வச்சு தானே சார் சொல்றாங்க. மக்கள் கூட்டம்னா நான் எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருப்பேன். எம்ஜிஆர் 72ல் கட்சி இது பண்ண பிறகு இதே சத்யா ஸ்டூடியோக்கு அவ்வளோ ஜனங்க திரண்டு வந்திருக்காங்க. சாரி சாரியாக நகரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆருக்காக ஓடி போய் எங்கே ஒழிஞ்சிக்கலையே. இந்த பெரிய கேட்டு சத்யா ஸ்டூடியோ கேட்டை பூட்டிக்கிட்டு அவங்க ஒழிஞ்சிக்கலையே இல்லையா. ராமாபுரத்தில் கேட்டை பூட்டிக்கலையே. யார் வந்தாலும் சந்திப்பார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவருக்கு ஒரு தடவை சொன்னாங்களாம், ட்ரெயினில் அப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கும் பொழுது நடிகர்களுக்கு ஐடென்டிட்டியே வந்து இந்த கிராப்பு. இவர் என்ன பண்ணுறாராம், அந்த கிராப்பை இப்படி மூடிக்கிட்டு ரயிலில் அப்படியே உட்காந்துக்கிட்டு வராராம் எம்ஜிஆர். கும்பல் இருந்தால் அப்படி இது பண்ணு. அப்போ ஒருத்தர் யாரோ பிரபலமான இயக்குனரோ யாரோ அவர்கிட்ட பேசியிருக்கு, என்ன அந்த மாதிரின்னு. ஒரு நாதஸ்வர வித்வானா யாரோ வந்தோடனே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. பார்த்துட்டாரு, நீங்கள் எம்ஜி ராமச்சந்தர் தானே அண்ணா? ஆமாம். நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்கல்ல? ஆமாம். ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? அதுன்னு இல்லை, ஜனங்கள்லாம் கலைஞர்கள் வந்து மக்களோட ரொம்ப நெருங்கி பழகணும், மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க நேசிப்பாங்க, உங்களுக்கும் பல விஷயங்கள் புரிய வரும். இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஜனங்களோட அவ்வளோ இதுவாக மிங்கிள் ஆவார். அவ்வளோ தூரம் யாராக இருந்தாலும் ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட்டத்தில் போய் பேசுறது, இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். அப்போ இதுதான் எம்ஜிஆரை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணிச்சு. ஒரு பெரிய கூட்டத்தில் போனார்னா டக்குன்னு அவங்களோட பேசுறது, மனு வாங்குறது, மற்ற விஷயங்கள்னு. சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா எங்கே கும்பல் இருந்தாலும் அந்த கும்பலை ஒழுங்குபடுத்துறது, மற்ற விஷயங்கள் பேசுறது எல்லாமே பக்காவாக பண்ணுவார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர்ன்ற ஒரு கேரக்டர் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கலைஞருக்கு முக்கியம்னா அரசியல் தலைவராக அது மாறின பிறகு எம்ஜிஆருக்கு பொதுக்கூட்டங்கள் பேசுறதுக்கு அவ்வளோ தூரம் அவருக்கு உபயோகப்பட்டுச்சு. பொதுவாகவே எம்ஜிஆர் வந்து சினிமாவை தாண்டி நாடகம் நடத்தியிருந்தார். அவருடைய நாடக கம்பெனியில் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டு திமுகவுக்கு நிதி வசூல் பண்ணி கொடுக்கறது, யுத்த நிதிலாம் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் பெரிய ட்ரூப்பே வச்சுருந்தார். அப்போ எம்ஜிஆருக்கு வந்து நாடகம் போகிறதுன்றது வந்து பொதுமக்கள் மத்தியில் நடிக்கணும், போகணும், வரணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுலேயும் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. தன்னுடைய நாடக கலைஞர்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது எம்ஜிஆர் வந்து அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருப்பாராம். அவர் அந்த இதில் எல்லா வெப்பன்ஸு, மற்ற இது கம்பு கிம்பு அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அவங்களுக்கு பெண்களை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ரொம்ப இதுவாக இருப்பாராம். அப்போ அவருக்கு மக்களோட பழகவும் தெரியும், யாராவது போக்கிரிகள் வந்தால் அவங்கள சமாளிக்கவும் தெரியும். அதுதான் எம்ஜிஆர். அப்போ அவர் இயற்கையாகவே ஒரு மக்களோட கலக்கிற வாழ்க்கை, அது ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு வாழ்க்கையை எம்ஜிஆர் வந்து பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். பெரிய பிரபலம். நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அவர் கூட்டம் வருது அவருக்கு, அதனால தான் யோசிக்கிறாருன்னு. கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பொழுது திண்டுக்கல்லில் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு எம்ஜிஆர் போகிறார். அது மதுரை டு திண்டுக்கல் போகிறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தானே ஆகும். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து அங்கங்கே நின்று இந்த கூட்டம், ரசிகர் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம். அப்போ இவர் நம்மளால் எதுக்கு பயணிகளுக்கு தொல்லை அப்படின்ட்டு நான் காரில் போகிறேன்னொன்னே ரயில்வே அதிகாரிகள் வந்து, ஏங்க நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ட்ரெயின் தண்டவாளத்தை பேத்துருவாங்க, நீங்கள் இந்த ரயில்லையே போங்க அப்படின்னோடனே சரின்ட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 6.5-7 மணி நேரத்துக்கு மேலே அந்த ட்ரெயின் போயிருக்குது. ஜனத்தை கண்டு பயந்து ஓடலையே. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுகிறது. நீங்கள் சும்மா அப்படி இப்படி பண்ணால் தான் அவன் மிரண்டுருவான், கையை பிடிச்சி இழுப்பான், எதை தாவுவான், அதான் பண்ணுவான். அவனை கூப்பிட்டு வச்சு பேசி இது பண்ணிங்கன்னா அவனுக்கு கொஞ்ச நேரம் என்ன நம்மள்ட்ட பேசிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்னு. நீங்கள் டெய்லியே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு டெய்லி போயிட்டு வந்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவான். கிட்ட வந்து கையை கடிக்க மாட்டான், பிடுங்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். லாங்கில் இருந்து பேசுவான், இது பண்ணுவான். இன்னொன்று பேசணும். இந்த விஷயங்கள்லாம் எம்ஜிஆருக்கு அத்துப்படி. 62கள்லேருந்தே வந்து இந்த பொது தேர்தலெல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் பிரச்சாரத்தெல்லாம் சாதாரணமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதில் முக்கியமானது கலைஞர் தஞ்சாவூரில் நின்னது. கிட்டத்தட்ட கலைஞர் தோற்றுருவாருன்னாங்க. ஏன்னா எதிர்த்து நின்னது அந்த காலத்தில் காங்கிரஸ் உடைய பெரிய பஸ் முதலாளி. அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. கலைஞர்லாம் அப்போ ரீச் இருக்கும். எம்ஜிஆர் தான் ஒரு நடிகராக போய் அறிமுகப்படுத்தி பேசி சின்னத்தை அறிமுகப்படுத்திருந்ததெல்லாம். கிராமமாக போய் தஞ்சை மாவட்டம் அப்போ அந்த தஞ்சாவூர் தொகுதி பெரிய தொகுதி இல்லை. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணி தான் கலைஞர் வந்து தோக்கடிக்கிறாரு.
அப்போ இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா அவர் பிரச்சாரம் அந்த களங்கள் போகும் பொழுது எம்ஜிஆருக்கு இயற்கையாகவே அந்த பொதுமக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இது வருது. இதுதான் அவருக்கு 72லேருந்து 77 வரைக்கும் உதவுச்சு. ஏற்கனவே ட்ரெயின் ஆயிருக்காரு ஒரு ஆமாம், அரசியல் கட்சியோட இணைந்து வேலை செய்து. அரசியல் கட்சியில் நிர்வாகி, ம். திமுகவுடைய மாநில பொருளாளர். அது இல்லாமல் வேறு சில பதவிகளில் இருந்திருக்காரு. சிறுசேமிப்பு திட்டத்தில் இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்எல்சியாக இருந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்களில் பேசுறது, இது எல்லாமே ஒரு கேடராக அவர் உருவாகுறாரு. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் திமுகவினராக இருக்காங்க, திமுகவினர் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருக்காங்க. இதுவும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய பார்ட்டை அவர் பின்னாடி வர்றதுக்கு பெரிய உபயோகமாக இருக்குது. ஒரு 12, 13 எம்எல்ஏக்கள் வர்றாங்க, பெரிய தலைவர்கள் வர்றாங்க. இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து யார், நான் எம்ஜிஆர், நான் எங்கேருந்து, நீலாம் ரசிகரில் இருந்தவன், நீலாம் வந்து என் கூட உட்கார்றதா, நீ வந்து நான் கட்சி ஆரம்பித்தா அதில் நிர்வாகியாக வர்றதா. இப்போ புஷி ஆனந்த் யோசிக்கிறார்ல, நீ வந்துட்டனா நீ வந்துட்டனான்னு யாரையும் விடாமல் பார்த்துக்கிறார்ல, அந்த மாதிரிலாம் இல்லையே. எம்ஜிஆர் சின்ன பசங்க அப்போல்லாம் யார், திருநாவுக்கரசர்லாம் ஒரு 26, 27 வயசு, 27 வயசில் அமைச்சர் ஆகிறாரு திருநாவுக்கரசர். இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கார் அவர். அந்த மாதிரி சின்ன சின்ன இவங்க, இன்றைக்கி ஜெயக்குமார் இருக்கார், அவர்லாம் லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலரையும் அரவணைச்சி அது ஒரு பாட்டுனா கொஞ்சம் மூத்த தலைவர்களை அருகில் வச்சு அதை வச்சு ஒரு இது இப்படிலாம் பண்ணும்போது தான் எம்ஜிஆருடைய அரசியல் ஜெயிக்குது. ஏதோ வந்துட்டு 77ல் சொல்கிறாங்களா 67, 77ன்னு. எம்ஜிஆர் 77னா 77க்கு இடையில் நடத்தின ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது வேறு லெவல். எம்ஜிஆருடைய உயிருக்கே ஆபத்து ஆனால் இதெல்லாம் இருந்தது. உன் முகம் இருந்தால் தானே நீ இவ்வளோ பேசுவே, மக்கள்கிட்ட நீ போவ. அண்ணா சொன்னார்ல, தம்பி உன் முகத்தை மட்டும் காட்டு, 30,000 வாக்குகள் விழுன்னு. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த முகத்தை இருந்தானே முகத்தை ஆசிட் அடிச்சிட்டா, அந்த அச்சுறுத்தல்லாம் இருந்தது எம்ஜிஆருக்கு. ஆனால் அதுக்காக பயந்து போய் அவர் எங்கேயும் உக்காந்துடல, ஊர் ஊராக போனார். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற வசதிகள், சிசிடிவி கேமரா, செல்ஃபோன் வசதி, கேரவன், அந்த காலத்தில் என்ன இருக்கும்? அப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது என்ன பாதுகாப்பு எம்ஜிஆருக்கு? ஆனாலும் போனார்ல. விடிய காலையில் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஜனங்க, எம்ஜிஆர் வருவார்னு 2 மணி 3 மணி காத்துக்கிட்டு இருப்பாங்க. விடிய காலையில் அந்த ஊரில் போய் சேர்ந்து பேசுவார். அப்போ அவருக்கு என்ன பாதுகாப்பு இருந்தது? அதுக்காக பயந்து ஒடுங்கி ஓரம் போய் உட்காரலையா? இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு பிரதான இது. அப்போது 67 இது 72 to 77 அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் மாயாதேவரை நிப்பாட்டி வச்சு ஜெயிக்கிறாரு. கோயம்புத்தூரில் அரங்கநாயகம் அப்புறமா கல்வி அமைச்சராக இருந்தார். தொண்டாமுத்தூர் ஏதோ தொகுதி, அதில் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும். ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே இந்த 2 இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் நடந்த பொது தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அதிமுக. அதிமுகவுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கிடையாது, சண்முகம்னு ஒருத்தர், அவர் தான். எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதிமுகவுக்கு. அதுக்கு இந்த இதுக்கெல்லாம் பிறகு தான் 77 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் சட்டமன்ற தேர்தலில் இவர் ஆட்சியை பிடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ இவ்வளோ நீண்ட நெடிய போராட்டம் இதெல்லாம் வந்த எம்ஜிஆர், நீங்கள் போகிற போக்கில் நானும் அவரும் ஒன்று, எம்ஜிஆரும் இவரும் ஒன்றுனா எப்படி நீங்கள் கம்பேர் நீங்க பண்ணுங்க? சொன்னதை பார்த்தா அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் மாதிரி எல்லாரோடையும் பயணிச்சிருக்காரு நீங்க சொல்றீங்க, மக்களோட மக்களா. விஜய்க்கு வந்து பல கோடி ரூபாயில ஒரு பெரிய பஸ் தயாராயிருக்கு மக்களோட சுற்றுப்பயணத்துக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க கூட வர பவுன்சர் வந்து அத்தனை பவுன்சர் வராங்கன்னு சொல்றாங்க. நீங்க மக்கள் கை பிடிக்கிறத பத்தியும் மக்களை அரவணைக்கிறத பத்தியும் எம்ஜிஆரை பத்தி பேசுறீங்க. நம்ம பார்த்துருப்போம் அந்த மாநாட்டிலேயே அந்த பவுன்சர்ஸ் வந்து விஜய் கிட்ட நெருங்கின தொண்டர்களை வந்து எப்படி தூக்கி கீழே போட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இது இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா? எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் வந்து எம்ஜிஆர் நம்மளை பார்ப்பாரோ, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவரை ஒரு ஷூட்டிங்கில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கோம், எம்ஜிஆர் நம்மளை பார்ப்பாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ராமாபுரத்தில் ஒரு ஓரமாக நிற்கிறீங்கன்னா, அவர் போகிறாருன்னா உங்களை பார்த்துட்டாருன்னா வண்டி நிறுத்திடுவார். நிறுத்திட்டு, வாங்க என்ன விஷயம், என்ன வந்திருக்கீங்க சார், இந்த மாதிரி விஷயம் கஷ்டமாக இருக்குது, சரி நீங்கள் இது பண்ணுங்க, நான் வரேன், நான் அனுப்பிவிடும். ஆனால் உங்களுடைய பிரச்சனையை டக்குன்னு ஒரு டீமே விசாரிச்சிடும், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு. உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை அங்கே செஞ்சு முடிச்சிருப்பாப்புல. அவர் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க கூட தப்பு செஞ்சால் எம்ஜிஆர் பிடிக்காதான், பொய் சொன்னாலும் பிடிக்காது.
வேலை செய்யாமல் இது பண்ணாலும் பிடிக்காதான். அந்த மாதிரி நடந்தால் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாராம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிற சம்பளம் கட் ஆகாது. கொஞ்ச நாள் பொறுத்து கோபம் தணிஞ்சு வார்னு கூப்பிட்டு சேர்த்துக்குவாராம். இதை அவர் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் பேட்டியாக கொடுத்துருக்காரு. அவருக்கு பிடிக்காத விஷயம் வேலை நேரத்தில் வேலை செய்யாமல் இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அதுக்கு தண்டனை லீவ் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். சம்பளம் நிற்காது. கொஞ்ச நாள் பொறுத்து கோபம் தணிஞ்சுன்னு கூப்பிட்டுக்குவார். இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்களில் எம்ஜிஆருடைய இப்போ இன்னொன்று நான் வர்றேன். எம்ஜிஆரை பற்றி பேசணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க, இல்லை பிளாகில் போங்க, இல்லை நடிகர்களுடைய பேட்டி பாருங்கள், யாருடைய பேட்டி பாருங்கள். யாராவது ஒரு விஷயம் அவங்க லைஃபோட சம்மந்தப்பட்டு எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி இருந்தேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நேரடியாக அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். நான் இந்த மாதிரி இருந்தேன், நான் போனேன், கேட்டபோது என்னை வந்து உடனடியாக அந்த உதவியை பண்ணார் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வளர்ந்து பெரிய அளவில் பண வசதி இருந்து அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தப்போ கூட அந்த உதவிகள் செஞ்சுருக்காரு அப்படின்றத பலரும் வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து அவரோட இப்போ ஒரு கவிஞர் ஒரு படத்தில் பிரச்சனை கோச்சின்னு போயிட்டாருன்னா அதோடு அவர் விடாமல் மறுநாள் அவர்கிட்ட பேசி அவரை வர வச்சு வேலை வாங்குறது. இந்த இதெல்லாம் மனிதர்களுடைய மனங்களை படிக்கக்கூடிய இது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட டச் ஆகிறது. இப்போ அன்பே வா ஷூட்டிங் போகும்போ அவர் ஏவிஎம் குமரன் சொல்கிறாரு, போனவுடனே எல்லாருடைய டீட்டெயிலும் வாங்குன்னு சொன்னார் எம்ஜிஆர் அப்படின்னு. எதுக்கு என்ன இந்த மாதிரி விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் ஸ்வெட்டர் வேணாம் வேறு எதாவது கேட்குறவங்களுக்கு இது. எம்ஜிஆருக்கு இது அவசியமா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் பணத்தை வந்து ஒரு இதுவாகவே பார்க்காம ஒரு டீம்னா அந்த டீமுக்கு என்ன நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு தடவை எழுதியிருப்பார். அந்த அடிமை பெண் ஷூட்டிங் போனப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துக்கிட்டாரு. என்னை வந்து டாக்டர் எல்லாம் வர வச்சு நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அவங்க அந்த இடத்துல என்ன பார்க்குறாங்கன்னா எம்ஜிஆரே வந்து விசாரித்து பண்ணார் அப்படின்றது தான். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா கல்யாண வீட்டில் இருக்கவங்க பிஸியாக தான் இருப்பாங்க. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க பிஸியாக இருப்பாங்க, நம்ம அதில் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து நம்மளை இது பண்ணி விசாரித்து கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு யாரையாவது உங்கள் பொறுப்பு போட்டு இவங்களை வந்து முக்கியமானவங்களா இது பண்ணால் நீங்கள் அப்போ எப்போவுமே மறக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க, எவ்வளோ பிஸி ஷெட்யூலுங்க அவருக்கு. அவர் வந்து ஒரு பிரபலத்துக்கு இது ரொம்ப நடக்கும். அப்போ அந்த பிரபலமே வந்து தானாக வந்து ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க. இன்னொன்று நீங்கள் கேட்க தயங்குற விஷயத்தையும் யூகிச்சுட்டு கூடுதலாக பண்ணுறதுன்னா அது வந்து ரொம்ப உச்சம்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பெரிய உளவியல் ரீதியாக ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான். இப்போ நீங்கள் உங்களை பார்த்துட்டு அதான் ஒரு ஒரு வகையான இது மனித நேயத்திலே ஒரு உச்சம்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இது இருந்திருக்காங்க. ஏவிஎம் சரவணன் ஒரு இது சொல்கிறாரு, அன்பேவா ஷூட்டிங்கில் நான் வந்து தொண்டை பிரச்சனையாகி வெளியில் வந்தால் பிரச்சனைன்னு காருக்குள்ளேயே படுத்து கிடந்தேன், சாப்பிட போகல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கண்ணாடியை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா சூடாக பாலோட எம்ஜிஆர் நிற்கிறாரு. நீங்கள் குடிச்சிட்டு தான் படுக்கணும் நீங்கள் அப்படின்னு. எம்ஜிஆருக்கு அது அவசியம் இல்லை. யாராவது வேலைக்காரங்களை விட்டு கூட பண்ணலாமே. என்னென்னா அவர் தானே பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணுன்ற ஒவ்வொருத்தர் சின்ன விஷயம் கூட ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் அப்படியே பேசிக்கிட்டே வந்து அந்த பாடல் காட்சியை பற்றி வரிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஓரமாக ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காராம். ஒரு வயசானவர். எம்ஜிஆர் இப்படி பேசிட்டு நிறுத்திட்டாராம். அவர் பேசுகிறவர் பேசிக்கிட்டே போகிறாராம், எம்ஜிஆர் நின்றுட்டாராம். அவர் போயிட்டு திரும்பி பார்க்குறாராம், எம்ஜிஆர் அந்த பெயிண்ட் அடிக்கிற பார்த்துட்ருக்காராம். பார்த்துட்டு நேராக போய் அண்ணன் நீங்கள் தானேன்னா அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாராம். என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் வசதி சின்ன நடிகராக இருந்த பொழுது அவர் கொஞ்சம் ஒரு பெரிய இந்த சைடு ஆக்டரில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அப்போ எம்ஜிஆர் அவர் கூட பழகியிருக்காரு. எம்ஜிஆருக்கும் அவர் உதவிலாம் பண்ணியிருக்காரு. அது எம்ஜிஆர் இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்டார் ஆகிட்டு ஞாபகம் வச்சு அவரை போய் பார்த்து இது பண்ணி நீங்கள் வாங்கண்ணேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாராம். அவர் என்ன போடுறாருன்னா அந்த டைரக்டர் அதுக்கு மறுநாள்லேருந்து அவர் வேலைக்கு வரல. அப்போ அவருடைய தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகிருக்கும், எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இது எத்தனை பேருக்கு இது தோணும்? நீங்கள் நம்ம சும்மா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினால 4 பேரை கவனிக்க மாட்டோம், ரொம்ப பரபரப்பாக இருப்போம் இல்லையா? நம்ம எங்கேயாவது போகிறோம், யாருக்காவது கஷ்டம்னு சொன்னால் கூட கேட்காத மாதிரி போவோம், இல்லை நமக்கு எதுக்கு அப்படின்வோம். இல்லாட்டி என்ன யோசிப்போம்னா நம்மள்ட்ட ஒரு கூடுதலாக ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் இவருக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம் அப்படி யோசிப்போம். ஆனால் ஒரு 10,000 ரூபா இருந்தாலும் அதில் 9,000 ரூபா கொடுக்கலான்னு யோசிச்ச ஆளுன்றதுனால தான் இந்த ரீச்சு. இப்போ சொல்லுங்கள்,
அவரோட போய் யாராவது கம்பேர் பண்ண முடியுமா? ஒரு படத்தை எடுக்குறாங்கன்னா, அந்த படத்துல என்ன இருக்கணுன்றத எம்ஜிஆர் விட மாட்டாராம். சங்கர் கணேஷ் ஒரு இது சொல்லியிருப்பாரு. அ விஜய் டிவில பேட்டியில தான் ஒரு இதில சொல்லுவாரு. இந்த தெய்வம் தான் என்ன இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, அந்த தெய்வம் தான் காரணம்னு. அப்போ வெடிகுண்டு பார்சல்லாம் வர டைமு வெடிகுண்டு வந்து சங்கர் கணேஷ் கைய 2 விரல்கள் இதாயிருக்கும். இப்போ கூட க்ளவுஸ் மாட்டியிருப்பாரு பாருங்க. அது வந்தோனே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எம்ஜிஆர் நேரா வந்துட்டாராம் சிஎம் அப்போ. ம். கைய எடுக்கணுன்றாங்களாம். கையெல்லாம் எடுக்க இது பண்ண மாட்டேன். நீ என்ன செலவாகுதோ பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன்னு. எல்லா செலவும் பண்ணி அன்னைக்கு கைய எடுக்காம பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்துருவாராம். அவருக்கெல்லாம் நான் வரணும்னா எனக்கு வரணும் அவசியமே இல்லையேங்க அப்படின்றாரு. எம்ஜிஆருக்கு சில நாள் செலவாயிருக்கும். சங்கர் கணேஷுக்கு வாழ்நாள் ஃபுல்லா நெனச்சிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட்டா? சங்கர் கணேஷ் இன்னொரு விஷயம் சொல்லுவாரு. ஜிஎன் வேலுமணி தான் அவங்க மாமனாரு. அந்த லவ் மேரேஜ். அவர் பெரிய தயாரிப்பாளர். நான் என் பிறந்த இந்த மாரி பல படங்கள். அவர் பொண்ண இவர் லவ் பண்ணும்பொழுது எம்ஜிஆர் தான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாராம். ஒரு படத்துக்கு சங்கர் கணேஷ மியூசிக் போடணும்னு எம்ஜிஆர் சொல்றாராம். பட தயாரிப்பாளர்ன்ற முறையில இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாராம். அவங்க எப்படிப்பட்ட மாமனார் பாருங்க. பெரிய ஸ்டாரே சொல்றாரு கேட்க மாட்டேங்கிறான்றாரு. எம்ஜிஆர் ஒப்புக்க வச்சுட்டாராம். சரி கேடு கெட்டு போங்க. எனக்கு வந்து பாரதிதாசன் பாட்டு ஒண்ணு இருக்கணும். அத சொல்லிட்டு போயிட்டாப்லையாம். நானே அனுப்பியிருந்தேன்னு நெனைக்கிறேன். 2 பேரும் வந்தோனே சங்கர், கணேஷ் 2 பேரு. 2 பேருக்கு 2 கவர் குடுத்தாங்களாம். போய் கவர் வாங்கிட்டாங்களாம். போய் டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு 100, 150 டியூன் போடணும். பார்க்காதீங்க அப்படி. அப்படிதான். 100, 150 டியூன் போடணும். அதுலேருந்து எம்ஜிஆர் செலக்ட் பண்ணுவாரு. ஓகேவா? போங்க டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னாங்களாம். ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்போ ஒரு இசையமைப்பாளருக்கு சம்பளம் வந்து 4000 ரூபாவாம். யார் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க சங்கர் கணேஷ். எம்எஸ்சி கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருப்பாரு. இவங்க வந்து தனியாக வந்துட்டு மொதல் வேலையை கவரை பிரித்து பார்க்குறாங்களாம். 4000 ரூபா. ஏய் 4000 ரூபா இருக்குதுடா என் கவரில். உன் கவரில் 4000 ரூபா. ஏய் 8000 ரூபா ஏமாந்து போய் தெரியாமல் கொடுத்துட்டுருக்குறாங்கடா. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம அவங்க கண்ணிலே மாட்டக்கூடாதுடா. செலவு பண்ணிட்டு கேட்டால் செலவாயிடுச்சின்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ஆள் எஸ்கேப்பான். அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 120 டியூனு போட்டு வந்து உக்காந்தாங்களாம். உக்காந்தோன்னே எம்ஜிஆர் வந்தாராம். இவங்களுக்கு பயமா குத்த காசு திருப்பி கேட்க போகிறாங்கன்னு. 4000 ரூபா தானே இவங்க இது 8000 ரூபா வச்சே வந்து எம்ஜிஆர் உட்காந்தாரான். நல்லா ஓகேவா அட்வான்ஸ் வாங்கினீங்களான்னாரு. அட்வான்ஸா 2 சம்பளம் கொடுத்துக்குறாங்க அட்வான்ஸுன்றீங்களா? இல்லை தலைவரே இந்த மாதிரி 4000 அவங்களுக்கு 40,000 ரூபா இது அட்வான்ஸ் வந்து 8000 ரூபா ஆளுக்கு 4000 ரூபா கொடுக்க சொன்னேன் அப்படின்னாராம். ஐயோ தெய்வமே அப்படின்னாங்க. அப்புறம் டியூனு போட்டால் இப்படி கேட்டுட்டு அந்த டியூனு இந்த டியூன் இதெல்லாம் சேர்த்து போடுன்ட்டு போயிட்டாராம். ஏங்க என்னங்க இவர் இது எதுவுமே ஒட்டாதேங்க அப்படின்னாங்க. ஆனால் போட்டு டியூனை போட்டால் மிகப்பெரிய ஹிட் சாங் அது. எவ்வளோ நாலேஜி பாடல் வரிகள் இன்றைக்கி ஒருத்தர் எங்கேயோ உளறி வச்சுருக்காரு நான் பார்த்தேன். இந்த இவர் பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுதுனாராம் எம்ஜிஆர் திட்டி எழுதுகிற மாதிரி எழுதுனாருன்னு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வரியும் எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் தப்பிக்க முடியாது. ஒரு விஷயத்தில் வாலிக்கு அவருக்குமே பிரச்சனை ஆகிட்டு அப்புறம் வாலி கோச்சிட்டு போவார் கூப்பிட்டு வந்து இது பண்ணுவார். அந்த மாதிரி பாடல் வரிகளில் அவ்வளோ கவனம் செலுத்தக்கூடியவர். காட்சி அமைப்புகள் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு ஒரு பாட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களை பற்றி ஒரு இது. அதே நான் என் பிறந்தனில் தம்பிக்கு ஒரு பாட்டுன்னு ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் திரிந்தாராம். மனிதன் எங்கே தேடுகிறேன் காணவில்லை நான் என்றாராம். கையில் விளக்கு வச்சுட்டு போவான். ஏன் பகலில் போய் விளக்கு வச்சுட்டு போகிறேன்னு கேட்டால் மனுஷன் எங்கே இருக்கான்னு தேடினேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு சொல்லுவார் இப்போ பிறப்பால் இறப்பால் உயர்ந்தவரெல்லாம் இது இல்லை குணத்தால் நல்ல குணத்தால் இருக்கவன் தான் மனிதன் என்றாரான்னு வரி வரும். இந்த வரிகள்லாம் நீங்கள் எம்ஜிஆரை மீறி நீங்கள் எனக்கு என்னென்னலாம் போட முடியாது. அது எம்ஜிஆர் இந்த வரிகள்லாம் ஓகேன்னா தான் அது பாடலாகவே மாறும். சரி பாடலாக மாறிச்சு அதுக்கு ஒரு டியூனை போட்டு நல்லா போட்டு எம்எஸ்சி கொண்டு போய் நிப்பாட்டினார்னா இந்த டியூனு எனக்கு வேணாம் நல்லா இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இந்த டியூன் வேணும் இதுதான் ஜனங்க ஏற்றுக்குவாங்கன்னா அந்த டியூன் வந்து ஹிட் அடிக்கும். ஏன்னா அவருக்கு மக்களில் போய் சேர்ற எந்த இதுன்னு அவருக்கு தெரியும் ஒரு வெற்றி. அதனால தான் எம்ஜிஆர் வெறும் 137 படம் தான் நடித்தார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிக சம்பளம் வாங்கினேன். இன்றைக்கெல்லாம் இவங்க சொல்கிறாங்களா 100 crores கிளப் அதுன்னு. அந்த சாதனைலாம் எப்போது அவர்லாம் சாதாரணமாக செஞ்சிட்டார். அன்றைக்கி இருந்த பணத்துக்கூட கம்பேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலு. உலகம் சுற்று வாலிபன் தான் அவர் படத்துலையே
அதிக வசூல் ஈட்டி கொடுத்த படம். அந்த வசூல்லாம் வேற லெவல் நினச்சே பார்க்க முடியாது. இது எல்லாருக்கும் எல்லாம் என்று மகிழத்தக்க நிலையை உருவாக்குவதே விஞ்ஞானத்தின் லட்சியமாகும். அப்போ அந்த மாதிரி எம்ஜிஆர் இது ஒன்று. இன்னொன்று, எம்ஜிஆர் நாடக குழு நடத்தினார்னால அந்த நாடக குழுவில் இருக்க கலைஞர்கள் எல்லாம் பொங்கல் நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் இதுன்னு அந்த எல்லோருடைய மிங்கிலாகி இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஷூட்டிங் போகிறாருன்னா எம்ஜிஆர் ஷூட்டிங்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா சாப்பாடு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கும், பண உதவி இருக்கும், என்னென்ன வசதி. வெளியூர்லாம் போனால் அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்களாம். போனவுடனே இந்த நாடகக்குள்ளே இருக்கவங்களாம் பணம் கொடுத்துருவாராம், நீங்கள் போய் எவ்வளோ வேணால் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு இது இந்த மாதிரி அனுபவங்கள் விஜய்கிட்ட யாருக்காவது இருந்ததா சொல்லுங்கள். தலைவனாக நீங்கள் பல பேர் இருக்கலாம், பலர் கொண்டாடலாம் தலைவராக. ஆனால் தலைவனாக வாழ்கிறது இருக்குல்ல, ஒரு மனிதனாக முதல்ல வாழ்ந்து அப்புறம் தலைவனாக ஆகுறதுன்றது அது எல்லாருக்கும் வாச்சிடாது. இன்றைக்கும் நான் அதை சொல்கிறேனே, 37 வருஷம் ஆயிடுச்சு செத்து போய். இன்னை வரைக்கும் நினச்சி பார்க்குறாங்கல்ல. யாருக்காவது இப்போ எனக்கெல்லாம் நான் இதுவா நமக்கு பார்க்கும் பொழுது பழைய ஆட்கள், பழைய நடிகர்கள், பழைய தலைவர்கள் பற்றி பேசும் பொழுது தியாகம் செய்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற இதில் தலைவர்களில் பார்க்கும் பொழுது அவருடைய அரசியல் நமக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும். நான் பேசுகிறது ஒரு மனிதராக எப்படி இருக்கார், எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றது தான் இது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருப்பாங்க. இவர் நடிகராக வந்த பொழுதும் தனக்கு வர்ற வருமானத்தில் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஒரு நல்ல இது தானே. இப்போ ஒரு அரசியல் தலைவர் போராடி வெகுஜன மக்களுக்காக போராடி சிறை செல்வது அது ஒரு இது அவருக்கு வர்றது. இவருக்கு வர்றது நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் நம்மளை அண்டி வர்றவர்கள் நம்மளை இருக்கவங்களுக்கு செய்யணும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எளிய மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் ஒரு 2-3 மாதம் ரொம்ப தடுமாறி இருக்காரு ஆட்சிக்கு வந்த புதுசில். ஏன்னா அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதிகாரிகள் எப்பவுமே ரெட்டபிஸ்டுகள் தானே. அவனுக்கு எதுவுமே ரத்தமும் சதையும் கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்செல்லாம் சட்டம் இதுதான். அந்த இடத்துல நீங்கள் ஒரு மனிதாபிமானி வந்தால்தான் ஏதோ நடக்கும். காமராஜர் போய் மதிய உணவு திட்டத்தை அந்த குழந்தைகிட்ட கேட்டுட்டு, மதியம் சாப்பாடு போட்டால் நீ நான் சாப்பாடு போடுவியா, நான் ஸ்கூலுக்கு போகணுன்னா அப்படின்னா சாப்பாடு போட்டால் போவியா, போவேன்னொன்னே போய் அதிகாரிகளை கூப்பிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்றப்போ, சார் அதுக்கெல்லாம் காசு இல்லை சார், அதெல்லாம் முடியாது சார்னு சொல்லிட்டு தான் காமராஜர்கிட்ட பதில் சொல்கிறாங்க. அதிகாரிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், சாப்பாடு போடுற ஏற்பாடை நீ பாரு, நான் பிச்சை எடுத்தால் நான் பார்த்துக்கிறேன்ட்டு தான் காமராஜர் இறங்கி பண்ணார். அப்புறம் அரிசி பஞ்செல்லாம் வச்சு நடத்த முடியல. ஆனால் இந்த விஷயங்கள் எம்ஜிஆர் வறுமை அனுபவிச்சனால புரிஞ்சதில்ல. அதை அவர் வரும்போது தான் சத்துணவு திட்டமாக கொண்டு வர்றாரு. சத்துணவு திட்டத்துக்கும் அவருக்கு ஆரம்பத்தில் மத்திய அரசோட ஒரு மோதல் வருது. 80களெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வரும்பொழுது இவருக்கு அந்த நிதி வரல. அப்போது வெளியில் எந்தெந்த யார்கிட்ட என்னென்ன கிடைக்குமோ, எப்படி பண்ண முடியுமோ, அரசு நிதி மற்ற விஷயங்களுக்காக அவர் அந்த மதிய உணவு திட்டத்தை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அது பார்த்திங்கன்னா வெகுஜன மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச். அடுத்து கலைஞர் வரும்போது இந்த விஷயம் உண்மையிலேயே ஜனங்கள்கிட்ட ரீச் ஆகுது, இது ரொம்ப தேவைன்றப்ப தான் அது அவர் முட்டை அந்த மாதிரி போட்டு கண்டினியூ ஆகுது. இது திராவிட கட்சிகளுடைய ஒரு சமூக நீதி பயணத்தில் ஒரு முக்கிய பங்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மிட் டே மீல்ஸ். அதில் நீங்கள் காமராஜர் விட்டு கொஞ்சம் கண்டினியூ கட்டானாலும் அதை தொடர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். இன்றைக்கி பலரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர்னா ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளராக அவர் சமூக நீதி என்ன பண்ணார் அதெல்லாம் கேட்பாங்க. என்கிட்ட ஒரு நண்பரே எல்லாம் கூட பேசினார். நான் இப்போ சொன்ன மதிய உணவு திட்டம் ஒன்று போதும் அவர் இது சொல்கிறதுக்குன்னு. ஏன்னா அது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். அதில் படித்து அந்த மதிய உணவை படித்து இன்றைக்கி ஆளானவங்களாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் அந்த பீரியடில் ஒரு இதுன்ற சொல்லலாம். இதோடைய தொடர்ச்சி தானே நீங்கள் எல்லாமே கல்வி, நீங்கள் ரைட் டு ஆக்டில் வரைக்கும் நிற்கிதில்ல. கல்விக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணுறதுன்றது. அதனால் எம்ஜிஆர் எல்லா வகையிலுமே ஒரு அதாவது ஒரு மனிதாபிமானிங்க. அந்த மனிதாபிமானி யாராலையும் மற்றவங்களை ஒவ்வொருத்தட்டையும் எம்ஜிஆருடைய ஒரு அனுபவம் இருக்கும். இல்லாட்டி அனுபவ கதைகளை அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எம்ஜிஆரை பற்றி. அப்படி ஏதாவது இருக்கா சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா மற்ற இதில் கூட நான் அப்படி லைட்டாக எம்ஜிஆருடைய அரசியலை தான் கடந்து போவேன். எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் நான் இப்போ பேசுனது ஒரு 1% கூட இருக்காது. அவ்வளோ கதைகள் எம்ஜிஆருக்கு பற்றி ஒவ்வொருத்தட்டையும் அனுபவம் இருக்குது. நீங்கள் ஒன்ஸு எம்ஜிஆர் கூட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் லிங்க் ஆகிட்டிங்கன்னா
அதுக்கப்புறம் உங்கள் இது வந்து வேறு வேறு இதில் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கை மாறிடும். அந்த மாதிரி சொன்ன கதைகள் பலரும் இருக்கிறாங்க. சில பேருக்கு அவர் கொடுக்குற மரியாதைலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸ்ரீதர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு இந்த படம் சிவந்த மண்ணுக்கு முன்னாடி ஒரு கதை எம்ஜிஆரை வச்சு இது பண்ணி அட்வான்ஸும் கொடுத்து அது இது பண்ண முடியாமல் போயிருக்கும். அந்த படம் நின்றுருக்கும். அதுக்கு பிறகு 2 பேரும் எம்ஜிஆர் இதுக்கு தொடர்பு இல்லாமல் போயிருக்கும். ரொம்ப நொடிஞ்சு போய் உரிமை குரல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, எம்ஜிஆர் ஓகே. அப்போ எம்ஜிஆர் நடிக்கிறாங்கன்னு பேப்பரில் விளம்பரம் வந்தால் விநியோகஸ்தர்கள் வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. அதை வச்சு படம் எடுத்துடலாம். ஒரு விளம்பரம் கொடுத்தா போதும், ஃபோட்டோ ஷூட் பண்ணி. அப்படின்றப்போ எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்னு ஸ்ரீதர் சொன்னப்போ எம்ஜிஆர் சொன்னது, ஸ்ரீதர் வந்து என்ன பார்க்குறதா, என்ன 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 அவர் டைரக்டர் தானே பார்க்கட்டுமே, அவர் இப்போ நொடிஞ்சு போயிருக்காரு, உதவி கேட்டு வந்தாருன்ற ஒரு இது வரும், அப்படிலாம் வேணாம், நான் வந்து அவரை பார்க்குறேன். இது அவர் ஸ்ரீதர் அவர் எவ்வளோ பெரிய நடிகர், நான் வந்து அவர் வந்து என்ன பார்க்குறேன் வேணாங்க. அப்போ ஒன்று செய்வோம், நம்பியார் வீட்டில் வச்சு பார்ப்போன்ட்டு அங்கே பார்த்துட்டு, அப்போ எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். எப்போ 20 வருஷம் முன்னாடி நடந்ததை எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் அது இல்லை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், இந்த மாதிரி பண்ணுறேன்னு. அப்போ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் காட்சி கூட பார்த்திங்கன்னா, படம் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும், ஆனால் ஒரு சீரியஸாக போகணும். பாடல் காட்சி ஒன்று, அது கண்ணதாசனை எழுத வைக்கணும்னு. கண்ணதாசனை எழுத வைக்கிறதுக்கு எம்ஜிஆர்கிட்ட போய் இல்லை நம்ம சொல்லுவோம், எம்ஜிஆர் கேட்டுக்குவார்னு. கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு ஆகாது அந்த டைம்லலாம். ஆனாலும் எம்ஜிஆர் அதை பார்க்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லோருடையும் ஒரு டச்சு, ஒரு இது இருந்த ஒரு நடிகர், ஒரு தலைவர், ஒரு கட்சியுடைய தலைவர், அப்புறம் ஆட்சியுடைய தலைவர், இப்படிலாம் வந்த எம்ஜிஆர் அவருடைய அந்த 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 காலகட்டங்கள் இருக்குல்ல, யார்கிட்டலாம் எப்படி டச் ஆகிருக்காருன்னு, இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி நடிப்பு துறையில் இருக்கார், பிரபலம், அவ்வளோதான். இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களோட உள்ள எம்ஜிஆரை போய் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் பரங்கி மலம் தானே சொல்ல முடியும். அதான் விஷயம். நன்றி சார். நன்றி.